விஜயகாந்த் சார் வந்து நைட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு சரி வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. கூட 4 நண்பர்கள் போகிறாங்க. இயக்குனர் செல்வமணி அவரும் போகிறாரு. சரி வீட்டு வாசலில் போய் நிற்கிறாரு. வாட்ச்மேன் வந்து என்ன பண்ணுறாரு, நல்லா தூங்குறாரு. கேட்டு லாக் ஆகிருக்கு. அப்போ அந்த இடத்துல வேறு யாராக இருந்தாலும் என்ன தோணும் அப்படின்னா, என்ன வேலை சரியாக பார்க்க மாட்டாங்க, இவனை வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படி தான் நம்மளுக்கு தோணி இருக்கும். ஆனால் அவர் எதுவுமே பண்ணல. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொன்னார், என்னப்பா கேட்டு ஏறி குச்சி போயிடுவோமா அப்படின்னாரு. இப்போ அவங்க சொன்னாங்க, என்ன கேப்டன் இப்படி சொல்கிறீங்க, கேட்டு ஏறி குச்சி போயிடுவோமா, எழுப்புங்க வாட்ச்மேன் அப்படின்னாங்க. இல்லைப்பா அவருக்கு வந்து வயசு 60 வயசாச்சு. இப்போ மணி 2:30 மணி. இப்போ எழுப்புனோம்னா மறுபடியும் அவருக்கு தூக்கம் வராது, மேலே தூங்கட்டும், நம்ம ஏறி குச்சி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்புகிறாரு. கடைசி அவர் ஏறி குச்சி போய் வீட்டில் போய் படுத்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி மனசுக்கு தான் என்னன்னு தெரியல. சின்ன கவுண்டர் படத்தில் ஆர்வி உதயகுமார் வந்து ஒரு பாட்டு எழுதினார். அதில் பல்லவிலே முதல் வரிகளை வச்சுருப்பார். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளியை போல குணம் படைச்ச தென்னவனே அப்படின்னு வரிகளை வச்சுருப்பார். உண்மையிலே கேப்டனுக்கு தங்கமான மனசு தான். நன்றி.